தாய் வீடு பிப்ரவரி 2026. படிமம் சொற்பொருள் விளக்கம். எழுதியவர் சீனா ரமேஷ். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. 17ஆம் நூற்றாண்டு முதல் இலக்கிய தொடர்பு கொண்டதாக ரெய்மண்ட் வில்லியம்ஸால் குறிப்பிடப்படும் இமேஜ் எனும் ஆங்கிலச் சொல் இலத்தீன் சொற்களான இமேகோ, இமித்தரை ஆகிய சொற்களில் இருந்து தோன்றியது. இவ்விரு இலத்தீன் சொற்களுக்கும் போலிமை, பதிலீடு, காட்சித்தன்மை உடையது எனும் பொருள்களும் உள்ளன. ஆங்கிலத்தில் இமேஜ் எனப்படுவதே தமிழில் படிமம் என வழங்கப்படுகிறது. படிமம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் படி என்பதாகும். படி என்பது ஒப்பு, ஓர் அளவு, குணம், கற்படி, தரம், படியென்னேவல், வேடம், வகை, முறைமை, பிரதி, உருவம் என பல்பொருட்குறித்து தமிழில் வழங்கப்படுகின்ற சொல்லாகும். இதேபோன்று இமேஜ் என்னும் ஆங்கிலச் சொல் போலிமை, பதிலீடு, மறுபடைப்பு, வடிவவுரு, சிலை, ஓவியம் ஆகிய பொருட்களை குறிக்கின்றது. மேற்கூறிய பொருட்செறிவை கருத்தில் கொண்டு ஒப்பிட்டு நோக்கும் போது உணர்வின் அடிப்படையில் உருவம், காட்சி, நினைவு, கருத்து அகத்தில் படிந்த புறப்பொருள் தோற்றம், உவமை, உருவகம் ஆகியனவும் படிமங்களாக அமைகின்றது என்பது தெளிவாகின்றது. உவமை, உருவகங்களின் பரிணாம வளர்ச்சியே படிமம் என்னும் பேராசிரியர் கானா கைலாசபதியின் கூற்றும் இதனை உறுதிப்படுத்துகிறது. அகப்புற அனுபவங்களை உருவத்தன்மையுடையதாக மாற்றுகின்ற உத்தியே படிமம் எனப்படுகின்றது. காட்சிப் பொருள் மாத்திரமின்றி மனக்கண்ணுக்கு புலனாகின்ற கருத்து வடிவங்களும் படிமங்களாக கருதப்படுகின்றன. ஒன்றை பிரதி பண்ணி நகல் எடுக்கப்படும் சிற்பம், ஓவியத்தை படிமம் என்பது போல் ஆழ்ந்த உள்ளத்தில் பதிந்து கிடக்கும் காட்சிகள், அனுபவங்களை கவிஞர் கற்பனை திறத்தால் நகலெடுத்து சொற்களை கொண்டு பிறருக்கு உணர்த்தும் நிலையில் அமைவது படிமமாகும். இக்கூற்றுக்கு அமையவே C.D. லூயிஸ் படிமத்தை சொற்சித்திரம் என அழைத்தார். கவிதையின் மையத்தை செறிவாக்கும் வகையில் உணர்ச்சி கலப்பும் புதுமைத்தன்மையுடைய இலக்கிய படிமத்தை உருவாக்கல் என்பது கவிதையை இலக்கிய பொருள் பொதிந்ததொன்றாகும். இதனை கருத்தில் கொண்டே எஸ்ரா பவுன் தேவையில்லாமல் நிறைய எழுதி குவிப்பதை விட வாழ்நாள் முழுவதும் முயன்று ஒரு நல்ல படிமத்தை படைப்பதே போதுமானது என்றார். படிம வகைகள். இலக்கிய ஆய்வாளர்கள் படிமத்தை அதன் உள்ளகத்தன்மை, நோக்கு, பயன் வெளிப்பாடு முதலானவற்றை அடிப்படையாக கொண்டு பலவாறாக வகைப்படுத்தி காட்டுவர். பிரின்ஸ்டன் கலைக்களஞ்சியம் மெனப்படிமம், அணிப்படிமம், குறியீட்டு படிமம் என படிமத்தை மூன்றாக பகுத்து நோக்கும். படிமம் உருக்கொள்ளும் இயல்பினை அடிப்படையாக கொண்டு காலியஸ் அகராதி படிமத்தினை பின்னிலை படிமம், சிறு படிமம், கூட்டுப்படிமம், நினைவு படிமம், அறிதுயில் படிமம், மயக்க படிமம் என 6 வகையாக பாகுபடுத்தும். தமிழ் புதுக்கவிதைகளின் உள்ளக வெளிப்பாட்டுத் தன்மையை அடிப்படையாக கொண்டு சீனா ஈனா மறைமலை படிமத்தை அழகியல் படிமம், கொள்கை முழக்க படிமம், அங்கத படிமம், நிகழ்ச்சி படிமம், முரண்பொருட்படிமம், புதுமையியல் படிமம், தொன்மவியல் படிமம், மிகை நவிச்சி படிமம், தத்துவப் படிமம், இழிவரற் படிமம் என 10 வகையாக பாகுபடுத்துவார். தன்மையணி படிமம், புலனாகும் படிமம், புலனாகா படிமம் என அப்துல் காதர் படிமத்தை 3ஆக பிரிப்பர். புலனாகும் படிமத்தை சுவைநிலை படிமம், முகர்நிலை படிமம், வைப்பநிலை படிமம், அழுத்த நிலை படிமம், இயங்கு படிமம், நிறப்படிமம், புலன்மாறு தோற்றப் படிமம், பிணிப்பு நிலை படிமம், பிணிப்பிலா படிமம், தசை இயக்க உணர்வு படிமம், நிலைப்படிமம் என 11 வகையாக பிரிப்பர். இலக்கிய நடையில் வெளிப்படும் அணிப்படிமங்களை அலங்கார படிமம், மூழ்கிய படிமம், மூர்க்க அல்லது பகட்டு படிமம், வேர்படிமம், ஆழ்ந்த படிமம், பரந்த படிமம், உணர்வு வள படிமம் என 7 வகையாக பிரித்தறிவர். மற்றும் உவமைக்கும் பொருளுக்கும் அதிக தொலைவு இருக்குமாறு அமையும் படிமம் இயல் கடந்த மெய்விளக்க படிமம் எனவும் குறிப்பிடப்படும். படிமங்களை இலக்கிய இயக்கங்கள் சார்பாக வகைப்படுத்தும் முறையும் உள்ளது. ஸ்டீவன் உல்மன் நடையியல் அடிப்படையிலும் ஜெனோஸ் பெடோபி அமைப்பியல் அடிப்படையிலும் வகைப்படுத்தினர். படிமங்களை இலக்கிய வரலாற்று கால படிமம், உளவியல் சார்ந்த மனப்படிமங்கள் எனவும் பிறிதொரு வகையில் பகுத்து நோக்குவர். மேற்கூறிய அனைத்து படிமங்களையும் இரா சம்பத் காட்சி படிமம்,
புலனுணர்வு படிமம், கருத்து படிமம் என்னும் வகைப்பாட்டுக்குள் உள்ளடக்கி ஆராய்வார். ஈழத்து பெண்ணிலைவாத கவிதைகளில் படிமம். காட்சி படிமம். தூலக்காட்சியால் புலப்படும் பெருப்பொருட்களை புதிய கண்ணோட்டத்தில் எடுத்து நோக்கவும், அறியாதனவற்றை அறியச் செய்வதற்கும் காட்சி படிமம் பெரிதும் துணை செய்கிறது. வாசகர் பார்ப்பது போல உணரச் செய்வதே இதன் அடிப்படை நோக்கமாகும். கவிதையில் சொல்லப்படும் பொருள் அல்லது நிகழ்வு, வண்ணம், வடிவு, ஒளி, நிழல், இயக்கம், இடவமைப்பு ஆகியவற்றின் மூலம் கண்ணுக்கு தெரியும் காட்சியாக மாற்றப்படும் போது அது காட்சி படிமமாக உருவாகிறது. இங்கு உவமேயமே காட்சி பொருளாக அமைகிறது. வசந்த கால வனப்பில் கூடுகள் இடம் மாற, பறவைகள் வந்தமரா துயரில் சோபை இழந்து தனித்து நிற்கின்றதோர் இலையுதிர் காலத்து மரம். ஒவ்வா, பக்கம் 56. சர்மிளா சையத்தின் ஈரம் என்ற இக்கவிதை வலி, தனிமை, இழப்பு என்னும் மனதின் துயரை நேரடியாக கூறாது இயற்கை நிகழ்வு கூடாக காட்சிப்படுத்துகிறது. இக்கவிதையில் பெண் சொல்லப்படாத மையமாக காணப்படுகிறாள். உடல் காய்ந்து வறண்டு பிசிரற்று பட்டைகள் வெடித்து கழன்று எறும்புகளும் இல்லை வெற்று பொந்துடன். ஒவ்வா, பக்கம் 56 என தொடரும் வரிகளில் பெண்ணுடல் காட்சி படிமமாய் மனித அடையாளத்தை இழுத்து வருகிறது. இங்கு புலக்காட்சி பெண்ணுடலாக உருமாற்றமடைகிறது. உறவில்லா, இணைப்பில்லா நிலையை சர்மிளா சையத் பிசிரற்று பட்டைகள் வெடித்து கழன்று என்ற வரிகள் மூலம் உணர்த்தி நிற்கிறார். அதேவேளை பெண்மையின் முழு சிதைவினை எறும்புகளும் இல்லை வெற்று பொந்துடன் என்ற அடி வெளிப்படுத்தி நிற்கின்றது. வாழ்வு விலகிச் சென்ற பிறகு நிற்கும் ஒரு சமூகத்தின் உருவமாக இக்கவிதையில் காட்சி படிமம் துலங்குகிறது. இயக்கப் படிமமும் காட்சி படிமமும் இணைந்த நிலையில் உருவாகும் கவிதையே பஹீமா ஜஹானின் ஆதித்துயர். நிழல் மரங்களற்று சூரியன் தவிதவித்திடும் நெடுஞ்சாலையோரம் வெயிலை உதறி எறிந்தவாறு நடக்கிறாள் மூதாட்டி. இக்கவிதையில் நிழல், சூரியன், மூதாட்டி என அனைத்தும் கண்முன் தெளிவான காட்சியாய் தோன்றுகிறது. உடல் தளர்ச்சி கொண்ட மூதாட்டி வெயிலை உதறி எறிந்தவாறு நடக்கின்றாள் எனும் போது முன்னிய காட்சி படிமத்தோடு இயக்க படிமமும் கினெஸ்தெட்டிக் இமேஜ் இணைகிறது. இக்கவிதையில் ஒளி நிழல் மோதல் மூலம் முதுமை, உழைப்பு, வாழ்வின் கொடுமை போன்ற உள் அனுபவங்கள் நேரடியாக கூறப்படாது மறைமுகமாக வெளிப்படுகின்றன. காட்சி படிமத்தின் வழியாக இயக்கமும் உள் உணர்ச்சியும் இணையும் பல அடுக்கு படிம கட்டமைப்பை இக்கவிதை கொண்டுள்ளது. பஹீமாவைப் போலவே T.S. எலியட், தி வேஸ்ட்லேண்ட், ஸ்டீவன் ஸ்பெண்டர் முதலியோர் இயற்கை காட்சிகளை மனித நிலையின் உளவியல் வெளிப்பாடாக மாற்றியவர்கள். ஆன்ம வறட்சியையும் சமூக கொடுமையையும் வெயிலுக்கூடாக காட்சிப்படுத்தியவர்கள். ஏட்ரியன் ரிச், சில்வியா பிளாத் கவிதைகளில் உள்ளதைப் போல ஆதித்துயர் கவிதையும் உடல் வழி உள் உணர்வை வெளிப்படுத்தும் ஃபெமினிஸ்ட் இமேஜாக அமைகிறது. அலங்கார படிமம். டெக்கரேட்டிவ் இமேஜ் எனப்படும் அலங்கார படிமம் கருத்தையோ அனுபவத்தையோ ஆழமாக உருவாக்காமல் அழகுணர்வுக்காக காட்சி அனுபவத்தை மாத்திரமே கொண்டு உருவாக்கப்படும். இது கவிதையின் மைய அர்த்தத்தை உருவாக்காது கவிதைக்கு இனிமை, ஒளிர்வு, மென்மை என்பனவற்றை தருகிறது. அழகுக்காக பயன்படும் அலங்கார படிமத்தை நீக்கினாலும் கவிதையின் மையம் சிதையாது. அழகுபட வர்ணிக்கப்படும் காட்சி வாழ்வியலுடன் அர்த்தம் கொள்ளும் போது அலங்கார படிமம் செறிவடர்த்தி மிக்க கருத்துருவ தளத்தை ஈழத்து கவிதையில் உருவாக்குகிறது. சாம்பல் வெள்ளையாய் மழை மூசாப்பு தொடங்கும் அந்தியில் விகசிப்பது, என்னைச் சுற்றி குளிர் வலியை விரித்து கொண்டே இருப்பது உன்னுருவம். எனக்கு கவிதை முகம். பக்கம் 25. எமிலி டிக்கின்சன் There is a certain slant of light கவிதையைப் போலவே அனாரின் இக்கவிதையும் உணர்வை நேரடியாகச் சொல்லாமல் இயற்கை காட்சியில் அவ்வுணர்வை மறைத்தே வெளிப்படுத்துகிறது. எமிலி டிக்கின்சனின் கவிதையில் குளிர்காலத்தில் அந்தியாய் கவியும் ஒளிக்குள் மென்மையாய் துலங்கும் வலி சூட்சுமமாய் உணர்த்தப்பட, அனாரின் பகிர்ந்து கொள்ளாத மாலை என்னும் கவிதையில் மென்மையான நிறங்களின் வழி மாலையில் தோன்றும் ஒளி இயற்கை அழகுடன் அழகான காட்சி அனுபவமாய் விரிகிறது. எமிலி டிக்கின்சனின் கவிதையில் குளிர் நினைவின் மென்மையான தாக்கமாக வெளிப்பட,
அனாரின் கவிதையில் காதலனின் அருகாமை குளிர் வலை என்ற மென்மையான படிமத்தால் உருவாக்கப்படுகிறது. எமிலி டிக்கின்சன் குளிர்கால மாலை, ஒளி என்பவற்றை இணைத்து அலங்கார படிமத்தை உருவாக்க அனார் குளிர், மழை, அந்தி ஆகியவற்றின் துணை கொண்டு வர்ணங்களின் வழி அழகியல் படிமத்தை உருவாக்குகிறார். ஒரு வரியில் கூறுவதானால், எமிலி டிக்கின்சனின் கவிதை வெளிப்படும் அந்தியின் அழகு மனதின் மாறுதலை வெளிப்படுத்த, அனாரின் கவிதையில் அந்தியின் அழகு காதலின் உருவத்தை அலங்காரமாய் சொல்கிறது. பரந்த படிமம். பரந்த படிமம் தனது புதுமை நிறைந்த தன்மையால் ஆழ்ந்த படிமத்திலிருந்து சற்று வேறுபட்டது. பாதி குறிப்புத்தன்மையாகவும் பாதி வெளிப்படையாகவும் ஒரு செய்தியை உணர்த்த இப்படிமம் உதவுகின்றது. ஆழ்ந்த படிமம் செறிவடர்த்தி மிக்கதாய் காணப்பட, பரந்த படிமம் விரிவும் அடுக்கமைவும் லேயர்ட் ஸ்ட்ரக்சர் கொண்டதாக விளங்கும். வாசகரை காட்சிக்குள் நடத்தி அவன் வழியே அர்த்தத்தை கட்டமைக்க செய்கிறது. அரட்டல்களையும் ஒப்பாரிகளையும் மனித துன்பங்களையும் உள்வாங்கியபடி புலரும் காலை பொழுது மைதிலியின் கவிதையில் கதை தழுவிய பரந்த படிமமாக வெளிப்படுகிறது. ஒவ்வொரு இரவுகளிலும் கவியும் சோகை பிடித்த கருமியை கரைத்து அழுது சோர்ந்து முகம் வெளிறிய குழந்தையாய் கிடக்கிறது இந்த காலை. இரவில் சலனமற்று கரையும் மனிதர்கள். பக்கம் 17. இக்கவிதை காலை இரவின் சோகக் கருமியை சுமந்து அழுது சோர்ந்த குழந்தையாய் உருமாறி மனித துயரத்தின் உருவகமாய் காட்சிப்படுத்தப்பட்டு படிப்படியாக விரிந்து பரந்த படிமமாக மாறுகிறது. வண்ணப்படிமம். வண்ணத்தின் அடிப்படையில் உருவாகும் காட்சி படிமங்கள் பொதுவாக அழகியலை நோக்கமாக கொண்டே படைக்கப்படுகின்றன. நிறங்களை பயன்படுத்தி வாசகரின் மெனக்காட்சியில் பதியும் வண்ணம் உருவாக்கப்படும் இப்படிமங்கள் ஒரு உணர்வு நிலையை, மனநிலையை, கருத்து நிலையை சித்தரிப்பதற்கும் பயன்படுகின்றன. அதிகளவான இயற்கையும் அவ்வியற்கையினூடாக விளையும் நிகழ்வுகளும் வர்ண படிமங்கள் மூலம் காட்சிப்படுத்தப்படுகின்றன. ஒளி, மினுக்கு, இருள், பிரகாசம் போன்ற சொற்களை பயன்படுத்தி உணர்வையும் கருத்தையும் வெளிப்படுத்தும் படிமமாகவும் வண்ணப்படிமம் காணப்படுகின்றது. அவன் நிறங்களால் ஆனவன் என்பது எனக்கு மட்டுமே தெரிந்திருந்தது, யாருக்கும் தெரியாத ரகசியமாய். காலையொளி மாவிலை தளிர்களில் மினுங்கும் நிறம், கடைசி சொட்டும் மதுத்துளியின் ருசி அவனுடைய சொற்களுக்கு, அவன் செருக்கு மிகு கவிதைகள் மாயலோகத்தின் மொத்த நிறங்களையும் ஆள்கின்றன. எனக்கு கவிதை முகம். பக்கம் 39. வண்ணப்படிமத்தை மையமாக கொண்ட பல உணர்ச்சிகளை இணைக்கும் நிறங்களானவனை காத்திருக்கின்றேன் என்ற இக்கவிதை தனிப்பட்ட அனுபவத்தை கூறுகிறது. காலையொளி, மாவிலை தளிர்களில் மினுங்கும் நிறம் என்பன அனாரின் இக்கவிதையில் வர்ணங்களின் அழகு குறியாக மாத்திரமன்றி காதலனின் இருப்பின் அடையாளமாகவும் பரிணமிக்கிறது. அனாரின் இக்கவிதையில் உருக்காட்டியாக மாறும் வர்ணம் ருசியாகவும் மொழியாகவும் மனநிலையாகவும் தோற்றங்கொள்கிறது. இதனை மேலைத்தைய விமர்சன மொழியில் சினஸ்தட்டிக் இமேஜரி என்று கூறுவர். மனநிலையின் அர்த்தத்தை ஆழமாக்கவும் சக்தி வாய்ந்த உணர்ச்சி நிலைகளை உருவாக்கவும் ஒரு இலக்கிய நுட்பமாக பயன்படும் சினஸ்தட்டிக் இமேஜரி எழுத்தை மறக்க முடியாததாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் மாற்றுவதற்கு உதவுகிறது. கருத்து படிமம். நவீன கவிதையில் உணர்வுகளுக்கூடாக நுண் கருத்துக்களை வெளிப்படுத்த காட்சி படிமங்களை விட கருத்து படிமங்களே மிகுதியாக கையாளப்படுகின்றன. உவமேயம் கருத்து பொருளாக அமையும் படிமம் கருத்து படிமம் எனப்படும். திட்டவட்டமான அர்த்தத்தை நோக்கி தள்ளாமல் கருத்து படிமங்கள் உணர்வெழுச்சியின் தருணத்தை படிமமாக்கி கவிதையின் அனுபவத்தை சாத்தியமாக்கும். கண்ணீர் வற்றாத இத்தீவையும் குறுகுறுக்கும் மனதுடன் கடக்கிறது வெயில் ஈரத்தை உறிஞ்சிக் கொண்டு. அபராதி. பக்கம் 62. பஹீமா ஜஹானின் வெயில் எனும் இக்கவிதை இலங்கையின் கடந்த கால நிகழ்நிலையை, அதன் அரசியலை, சமூக அனுபவத்தை படிமங்களின் வழியாக கருத்தாக தொகுத்து வெளிப்படுத்துகிறது. இக்கவிதையில் நேரடியாக காட்சியாய் வெளிப்படும் வெயில், தீவு, இரத்தக்கரை முதலான உவமேயங்கள் துயரம், சோர்வு என்பனவற்றை உணர்த்தும் கருத்து நிலையாய் மாறுகின்றன. இக்கருத்து நிலை காட்சி அடுக்குகளால் விரிந்து உணர்வெழுச்சியின் தருணத்தை படிமமாக்கி கவிதையின் அனுபவத்தை சாத்தியமாக்குகின்றன.
கருத்து படிமங்கள் சமூக சிக்கல்கள், நடப்பியல் நிகழ்வுகள், மனித உணர்வுகள் முதலானவற்றின் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகின்றன. கருத்துகளின் நிகழ்படிமமாக தோன்றும் இக்கவிதை இலங்கையின் கடந்த கால வரலாற்றை குறியீட்டு மொழிக்கூடாக கருத்து படிமமாக சித்தரிக்கிறது. ஆழமான அரசியலை மனித அனுபவமாக சித்தரிக்கும் இக்கவிதையில் காட்சி படிம கூறுகள் இருப்பினும் அவை முழுமையான காட்சியை உருவாக்கவில்லை. மாறாக இலங்கையின் போர்முகமான கடந்த காலத்தை கருத்து படிமமாக சுருக்கி வெளிப்படுத்துகிறது. தொடு உணர்வு படிமம். தொடுதல், மோதல், வலி, வெம்மை, குளிர், இதம் போன்ற உடல் அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு கருத்தையும் அக உணர்வுகளையும் உடல்சார் உணர்வுகளையும் மொழியாக மாற்றி வாசகரை உணரச் செய்யும் தொடு உணர்வு படிமம் அக உணர்வுகளை உடல் அனுபவமாக மாற்றும் வல்லமை கொண்டது. கனத்த மயானத்தின் அமைதியை விரல்களை விட்டு துலாவி பின் பாதை செய்கிறேன். எனக்கான செபம் சபக்காலையில் ஒலிக்க, பரிசுத்த ஆவியின் பாதியப்பம் அடிநாக்கில் இனிக்கிறது. சாம்பல் கோடிட்ட நெற்றியில் எலும்பொன்றின் தூசு, நாசியில் நிறையும் மரண வாசனை. நாம் பேசிக்கொண்டிருந்த போது பெய்திராத மழை. பக்கம் 61. மயு மனோவின் தூங்குவது போலும் சாக்காடு என்ற கவிதை தொடு உணர்வு படிமத்தினை டக்டைல் இமேஜரி மிக துல்லியமாக வெளிப்படுத்தி நிற்கிறது. இக்கவிதையில் தொடு உணர்வு படிமத்தின் முக்கிய அடையாளமான எண்ணங்கள் உடல் அனுபவமாக மாற்றப்படுகின்றன. இந்த கவிதையின் மைய அக உணர்வு சாக்காடாகும். புனிதம் அபுனிதம் கலந்த அச்ச அமைதிக்குள் கட்டுண்ட கவிதை கருத்தினை நேரடியாகச் சொல்லாது உடல்சார் அனுபவங்களின் வழியாக வாசகருக்குள் கடத்துகின்றது. சுவை படிமம். சுவை உணர்வுடன் ஒரு கருத்தையோ காட்சியையோ ஒப்பிட்டு காட்டி காட்சித்தன்மையை ஏற்படுத்துவது சுவை படிமம் எனப்படும். அறுசுவைகளையும் சுவையற்ற தன்மையையும் புலக்காட்சியுடன் ஒப்பிட்டு காட்டி இப்படிமம் உருவாக்கப்படும். கொச்சிக்காய் கடித்த உதடுகளாக வாழ்க்கை எரிகையிலும் உனக்காக பொறுத்திருக்கும் தனிமை எனது. ஓவியம் வரையாத தூரிகை. பக்கம் 10. காதலும் துன்பமும் பிரிக்க முடியாத ஒன்றாக அனுபவிக்கப்படுவதை பிரிவின் நீட்சியில் துயருறும் பெண்ணின் மன உணர்வு சுவை படிமத்தினூடாக மிக நுண்மையாக அனார் இக்கவிதையில் வெளிப்படுத்துகிறார். காரந்தரும் கொச்சிக்காயின் சுவை வாழ்க்கையின் எரிவையும் எதிர்பார்ப்பின் வலியையும் குறியீடாக்குகிறது. அதே சமயம் இங்கு சுவை என்பது நாவின் அனுபவமாக இல்லாமல் மனமும் உடலும் ஒன்றாக எரியும் நிலையை உணர்த்தி நிற்கிறது. உயிர் இயக்க உணர்வு படிமம். இதயத் துடிப்பு, நாடி துடிப்பு, உயிர் மூச்சு, வலி உணர்வுகள் முதலான உயிர் இயக்க உணர்வுகளுடன் ஒரு கருத்தையோ காட்சியையோ ஒப்பிட்டு காட்டி காட்சித்தன்மையை ஏற்படுத்துவது உயிர் இயக்க உணர்வு படிமமாகும். பிரட்டி போட்ட கரப்பானின் பிய்ந்து கொண்டிருக்கும் இறகுகளுக்குள்ளிருந்து எட்டி பார்க்கிறது மனது. சாத்தியப்பாடுகள் தரும் நிகழ்த்தவுகளின் அன்புகளில் நெறிந்து வாழ பழகுகிறது. நசிந்த உயிர் பெயர் எழுதப்படாத கண்ணீர் யாருக்குமே இல்லாமல் வழிய பிணமாக கனக்கிறது மௌனம். நாம் பேசிக்கொண்டிருந்த போது பெய்திராத மழை. பக்கம் 54. உயிரியல் நிலை, மனநிலை, கருத்தியல் அனுபவம் யாவும் ஒன்று கூடி வரும் மயு மனோவின் மறுதாக்கம் என்ற இக்கவிதை உயிரியக்க உணர்வு படிமமாக கொள்வது முற்றிலும் சாத்தியமானது. அருவருப்பும் சிதைவும் நிறைந்த உயிரியல் நிலையை காட்டும் உடற்படிமமாக கரப்பானின் பிந்து போன இறகுகளை எடுத்து காட்டும் மயுமனோ அழிவை நோக்கி நகரும் உயிரின் நெருக்கடி நிலையையும் கடைசி கணத்தையும் அப்படிமத்தின் வாயிலாகவே வெளிப்படுத்துகின்றார். உயிர், மனம், மௌனம் என்ற 3 அடுக்கு படிமங்களுக்கூடாக இயங்கும் இக்கவிதை உயிரியல் சிதைவை அடிப்படையாக கொண்டு மனநிலையையும் அதிலிருந்து உருவாகும் பேரற்ற சமூக அகநிலை துயரத்தையும் விளக்கி நிற்கிறது. உணர்வின் திரட்சியில் எழுதப்பட்ட இக்கவிதையில் அன்பினில் என்று வரவேண்டிய வரி அன்புகளில் என்று வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உடலியக்க உணர்வு படிமம். தசை நார் விறைப்பு, தசை இயக்கம், இடையுணர்வு, இடையின்மை, கடினத்தன்மை, திரவத்தன்மை என நுட்பமாக உணர முடிகின்ற உடல் இயக்க தன்மைகளை கருத்துடனோ காட்சியுடனோ ஒப்பிட்டு காட்டி காட்சித்தன்மையை ஏற்படுத்துவது உடலியக்க உணர்வு படிமம் எனப்படும்.
அளந்தறிய முடியாத எல்லையை அடியற்ற ஆழத்திலிருந்து பரந்து விரியும் உனது மார்பு விறைக்கப் பண்ணிற்று. பொருத்தமற்ற முகங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு புதுமுகம் ஒன்றை அணியத் தூண்டிற்று. பெருங்காடாக விரியும் எனது உணர்வுகளுடன் இனிவரும் இரவுகளை எதிர்கொள்ள சொல்லிற்று. விடாய் பக்கம் 53. உடலின் மன எழுச்சியை உணர்த்தி நிற்கும் தில்லையின் தழுவி அடங்குதல் என்னும் இக்கவிதையில் உடல் ஒரு நிகழ்வாக இவெண்ட் மாற்றப்படுவதுடன் உடல் செயல் மொழிகள் படிமமாக உருப்பெறுகிறது. உனது மார்பு விறைக்கப் பண்ணிற்று என்ற அடிகளில் கடினத்தன்மையை தசை நேர் விறைப்பிற்கூடாக காட்சிப்படுத்தும் தில்லை, பெருங்காடாக விரியும் எனது உணர்வுகளுடன் என்ற அடியில் உணர்வின் திரவத்தன்மையை காட்சிப்படுத்துகிறார். தில்லையின் தழுவி அங்குதல் என்ற இக்கவிதையில் உடலின் உள்ளியக்கங்கள் கருத்தும் உணர்வும் உருவாகும் அடித்தளமாக மாற, தில்லை கையாளும் உடலியக்க உணர்வு படிமங்கள் கவிதையில் மன உணர்வின் அடையாள மாற்றத்தை நிகழ்த்துகிறது. கருத்துச் செறிவாக்கியாகவும் காட்சியுரு காட்டியாகவும் இயங்கும் படிமங்கள் நவீன கவிதை உத்திகளுள் முதன்மையானது. எலியட் நவீன கவிதையில் உணர்வை வெளிப்படுத்தும் முக்கிய அம்சமாக படிமத்தை கருதினார். இதற்காக காட்சிகள் பொருட்களை தன் கவிதையில் படிமமாக கையாண்டார். 20ஆம் நூற்றாண்டின் அமெரிக்க பெண்ணிலக்கிய விமர்சகராகிய ஹெலன் வென்ட்லர் கூறுவது போல, படிமம் அழகுக்காக மட்டுமல்ல, உணர்வு மற்றும் கருத்தை ஒருங்கிணைக்கும் முக்கிய கருவியாகவும் விளங்குகிறது. உணர்வு வெளிப்பாட்டுக்கும் கருத்து துல்லியத்துக்கும் அடுக்கு அமைவுக்கும் அவசியமாக கருதப்படும் படிமங்கள் வாசகரை கவிதையுடன் ஒன்றிணைக்கும் பாலமாகவும் அமைகின்றன. குறியீட்டு உருவாக்கத்தில் ஒத்திசைவாகவும் காட்சி ஒப்பீடுகளாகவும் கையாளப்படும் இப்படிமங்கள் கவிதையின் வடிவ நேர்த்திக்கு கால்கோளாய் அமைவதுடன் மொழி வளர்ச்சியிலும் சிறந்த பங்காற்றுகின்றன. ஈழத்து பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகளில் எழும் சிக்கல்கள். ஈழத்து பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் எந்தளவுக்கு சொற்சிக்கனமும் நேர்த்தியும் கொண்டதாக விளங்குகிறதோ அதே அளவுக்கு பிரச்சாரத்தன்மை கொண்டதாகவும் வெறும் புலம்பலாகவும் நேர்த்தியற்றதாகவும் விளங்குகிறது. ஆணாதிக்க போக்கில் பெண்ணை அணுகிய நிலையில் பெண்கள் ஆண் மீது கொண்ட பகையுணர்வை வெளிப்படுத்தவும் ஆதிக்க எழுச்சிக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்கவும் கவிதையை பிரச்சார தளமாகவும் உணர்வை வெளிப்படுத்தும் களமாகவும் பயன்படுத்தினார்கள். இதனை பெண்ணுரிமைக்கான இயக்கங்களின் தோற்றமும் சாதகமாக்கின. இக்கால பகுதியில் சிறு சஞ்சிகைகளில் எழுதிய தமிழவள், தர்மினி, நாகபூசணி கருப்பையா, ஜெயந்தி தளியசிங்கம், செந்தனல், சூரிய நிலா, கி கிருபா, சேனா புரட்சிகா, கனிமொழி பேரின்பராசா, துர்கா, ரஜிதா அரிச்சந்திரன், ஜனர்த்தனி, சிரஞ்சீவி முதலான பெண் கவிஞர்களின் பெரும்பாலான கவிதைகள் இத்தளத்திலேயே பிரவகிக்கின்றன. குறிப்பாக 1990களுக்கு பின் வன்னி பிரதேசத்தில் இருந்து வெளிவந்த பெண் கவிதைகள் பல பிரச்சாரத்தன்மை கொண்டவையாகவும் ஒற்றைத்தன்மை கொண்டவையாகவுமே காணப்பட்டன. சிலம்பு கதை கூறும் கண்ணகி சிறப்பினை, கற்பின் மாண்புமிகு அழகினை, சிற்றின்ப அழிவினை கர்மா துரத்தும். அக்கினி சிறகாய் பக்கம் 1. கருத்துச் சுருக்கமாகவும் விளக்க வசனங்களாகவும் வருவன யாவும் கவிதையாகாது. இவை வசன அடுக்குகளை கொண்ட வாக்கியமே அன்றி கவிதையல்ல. கவிதை என்றும் அனுபவத்தை தருமையன்றி கருத்தை வெளிப்படுத்தாது. கற்பின் மாண்பாய் உணர்த்தப்படும் கண்ணகியும் வீடு பேற்றை அழிக்கும் சிற்றின்பமும் தண்டனை தரும் கர்மாவும் ஒன்றை நிறுவுவதற்கான கூற்றுகளே அன்றி கவிதையல்ல. பிறிதொரு வகையில் கூறுவதானால் தத்துவார்த்த வசனங்கள் கவிதையாகாது. அடுக்கு இருப்பதால் மட்டும் கவிதை பிறக்காது என்பதற்கு இவ்வசனம் சிறந்த சான்றாக அமைகிறது. அருட்டுணர்வின் காரணமாக கவிதை பாட வரும் ஈழத்து பெண் கவிஞர்கள் சிலருக்கு கவிதை பற்றிய புரிதல்கள் மிக குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றது. பாலரஞ்சனி சர்மாவின் ஹைகோ கவிதைகள் இதற்கு தக்க சான்றாக அமைகின்றன. மிக குறைந்தளவு அடிகளிலே மாத்திரம் ஹைகோ கவிதைகள் தோன்றிவிடுவதில்லை. ஜப்பானிய மரபு கவிதை வடிவங்களில் ஒன்றான ஹைகோ 3 அடிகளில் முறையே 5, 7, 5 என சீர்கள் வரும். முதல் 2 அடிகளின் முத்தாய்ப்பாக 3வது அடி பளிச்சென்று தெரித்து நெஞ்சில் தைக்கும். ஆனால் பாலரஞ்சனி சர்மா குன்றின் குரல் இதழ் ஜூன் 1992, ஜூலை செப்டம்பர் 1993
இதழில் எழுதிய ஹைக்கூ கவிதைகளில் இதனை காண முடியாது. அத்துடன் வெற்று வசனங்கள் கூட கவிதை என்னும் பெயரில் சஞ்சிகைகள் பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்படுவதும் கவிதைகள் பற்றிய தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும். வண்டே நன்றி, மூங்கிலுக்குள் இசை தந்தாயோ. இவ்வாறான பொருத்தமற்ற கற்பனைகள் நல்ல கவிதைகளை உருவாக்காது. இத்தன்மையில் அமையும் வசனங்களை கவிதை என்னும் பெயரில் சஞ்சிகைகள் பத்திரிகைகள் பிரசுரிப்பதை தவிர்க்கும் போதுதான் எதிர்காலத்தில் ஈழத்தில் நல்ல தமிழ் கவிதைகளை உருவாக்கலாம். 3 வரிகளைக் கொண்டு 3 வரிகளில் எழுதப்படும் வசனங்கள் யாவும் ஹைக்கூவாய் அமையாது. இது ஹைக்கூவை வடிவம் சார்ந்து அடையாளப்படுத்தும் ஒன்றே அன்றி இவ்வாறு எழுதப்படும் அனைத்தும் ஹைக்கூ அல்ல. பொதுவாக கூறப்போனால் ஹைக்கூ என்பது கவிதை வடிவம் மாத்திரமன்று. ஒரு கணத்தை அப்படியே காட்டிவிட்டு விலகுவது. ஒரு கணம் என்பது நீண்ட சிந்தனை அல்ல. அதேபோல் முடிவுகளின் தொகுப்பு அல்ல. ஒரு கணநேர உணர்வு, அலங்காரம், கருத்துச் சொற்களின்றி ஒன்றை சொல்லாமல் சொல்வது. விஞ்ஞான உச்சம், இணையதள உலகம், ஊடகங்களில் சோதிடம். அம்மா என் ஹைக்கூ, பக்கம் 5. விக்னா பாக்கியநாதனின் இத்தொடர் ஹைக்கூ அன்று. விஞ்ஞானம் மனிதனை உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது என்பதை கூறும் அறிக்கையே அன்றி கவிதை அல்ல. சுத்திகரிக்கப்பட்ட மற்றும் நனவான கலையாக விளங்கும் ஹைக்கூ விடயத்தை நேரடியாக கூறாது தனக்குள் மௌனமாக கூடியது. விக்னா பாக்கியநாதனின் இக்கவிதையை ஹைக்கூவாக மாற்ற வேண்டுமாயின், பரிசோதனை சாலையின் ஜன்னலூடே நிலா பார்த்தபடி நின்றது ரோபோ. இங்கு விமர்சனம் சொல்லப்படவில்லை. காட்சி மௌனத்தின் வழியே சொல்லாத செய்திகளை சொல்லிச் செல்கிறது. இன எழுச்சி, தேச விடுதலை முதலானவற்றை கருப்பொருளாக கொண்டு மோனையுடன் கூடிய தேர்ந்த வசனங்கள் கவிதையாக பரிணமிக்க முடியாது. பிரச்சார நோக்குடைய இவை கவிதை போன்று நின்றாலும் உண்மையில் இவை கவிதைகள் அல்ல, அலங்காரத்தன்மை கொண்ட வசனங்களே ஆகும். ஒப்படைப்பு, ஒப்படைப்பு, ஆயுதங்கள் ஒப்படைப்பு, எப்படைக்கு இந்த ஒப்படைப்பு. நிமிர்வு, பக்கம் 63. பிரச்சார தளத்தில் இயங்கும் கருத்தியல் இங்கு அலங்காரத்தன்மை கொண்ட வசனங்களுக்கூடாக கவிதையாக உருமாறுகின்றது. போர், பாலியல் வன்முறை, அகதி வாழ்க்கை, பெண் விடுதலை குறித்து எழுதப்படும் கவிதைகள் அனுபவங்களாக மட்டுமே கவிதையில் வந்து செல்கின்றன. அது கவிதைக்குரிய மொழியாக உருமாறவில்லை. ஈழத்தில் புலம்பெயர் தேசத்தில் எழுந்த கவிதைகள் பல வாக்குமூலம் போல நிற்கின்றனவே அன்றி அவற்றில் கவிதை மாற்றம், பொய்டிக் டிரான்ஸ்மியூட்டேஷன் நிகழவில்லை. எண்ணூரில் உன் உறவுகளும் சுற்றுலா மேற்கொள்ள எதிரெதிரே இருந்தவரை அருகருகே வைத்துள்ளதே இக்காலம். ஆட்சியும் அரசும் மாறி மாறி கழிய என் மாந்தர் துயருக்காய் நானும் உன் உறவுகளின் பதிபோக்க நீயும் காப்பரன் வேலிக்கு வந்திருந்தோம். சுதந்திர பறவை, ஐப்பசி கார்த்திகை, பக்கம் 13. சுதந்திர பறவை பத்திரிகையில் வெளிவந்த அம்புலியின் பல கவிதைகள் பிரச்சார தொனியிலேயே அமைந்தன. வாசகருக்கு உண்மைகளை உரைக்க முயன்றமையால் இக்கவிதைகள் பெரும்பாலும் நேரடித்தன்மை கொண்டதாகவே அமைகின்றன. வானம்பாடி கவிதைகளைப் போன்று வார்த்தை பந்தலுக்கூடாக வெற்றி சொற்களை அடுக்கிச் சொல்லுகின்ற கவிதை முயற்சியையும் ஈழத்தில் காணலாம். தினகரன், சங்குநாதம், ஆதவன், முரசொலி வாரமஞ்சரியில் வெளிவந்த பெரும்பான்மையான கவிதைகளுடன் வானொலியில் இடம்பெறும் கவிதைகளும் இத்தன்மையை உள்வாங்கியே இயங்குகின்றன. இவைகள் ஆக்க இலக்கிய கலை முயற்சிகளாக எண்ணப்படுவதில்லை. சலவைக்கு சிக்காத சம்பிரதாய போர்வைக்குள் சுருண்டு தூங்கும் உலகத்தை விட்டு விடியல் காணும் விண்வெளி பயணம். சக்தி, பக்கம் 8. ஈழத்தில் வெளிவந்த கவிதைகளை ஆண்களால் பெண்களால் எழுதப்பட்டதென திடமாக வேறுபடுத்தி கூற முடியாது. ஏனெனில் பெண் பெயருக்குள் ஒளிந்திருக்கும் ஆண்களாலும் கவிதைகள் எழுதப்பட்டுள்ளன. ஆமிரபாலி என்னும் பெயரில் ஹரிஹர சர்மாவும், மாளவிகா என்னும் பெயரில் புதுவை இரத்தினதுரையும் கவிதைகளை எழுதியுள்ளனர். ஆகையால் இக்கவிதைகளை வேறு பிரித்தறிவதில் சிக்கல்கள் உள்ளன. அத்துடன் நமது ஈழநாடு பத்திரிகையில் வெளிவந்த கவிதைகள் பல மீள் பிரசுரம் செய்யப்பட்டனவாக உள்ளன. மீள் பிரசுரம் செய்யப்பட்டவை என்பதை வெளிக்காட்டாது இப்பத்திரிகை புதிய கவிதைகளைப் போன்றே இக்கவிதைகளையும் வெளியிட்டது.
உதாரணமாக, நமது ஈழநாடு பிரசுரிக்கப்பட்ட சன்மார்க்காவின் விழிப்பு 13/12/2003, ஆனா சங்கரியின் இடைவெளி 17/1/2003, மைத்ரேயின் பெண்ணினமே 24/1/2003 முதலான கவிதைகள் சொல்லாத செய்திகள் தொகுப்பில் இடம்பெற்றவை. ஆயினும் மூல நூற்பிரதியின் பெயர் இக்கவிதையின் கீழ் குறிப்பிடப்படவில்லை. இதனைப் போன்று 17/1/2003 திகதியில் ஒரு கடிதம் என்னும் தலைப்பில் இடம்பெறும் ஔவையின் கவிதை அவரின் எல்லை கடத்தல் என்னும் தொகுப்பில் கடிதத்தில் கரைகிறேன் என்னும் பிறிதொரு பெயரில் இடம்பெறுகின்றது. அத்துடன் நமது ஈழநாடு பத்திரிகையில் வெளிவந்த ஒரு கடிதம் என்னும் கவிதையில் அன்பே என்னும் ஒரே ஒரு சொல் மாத்திரமே புதிதாக இணைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஒரே கவிதையை இரு தலைப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளமை தவறாகும். ஒரே பொருண்மையில் கட்டுண்டு வெவ்வேறு தலைப்புகளில் இடம்பெறும் கவிதைகள் வாசகருக்கு குழப்பத்தையே ஏற்படுத்தும். மூல கவிதைகளை இனம் கண்டு உரிய முறைமையுடன் பிரசுரிக்கப்படாவிட்டால் ஆய்வுச் சிக்கலுக்கும் அவை வழிவகுக்கும் என்பதில் ஐயமில்லை. பத்திரிகையில் மீளப் பிரசுரிக்கப்படும் கவிதைகள் பிறிதொரு கவிஞரின் பெயரில் பிரசுரிக்கப்படுவதும் உண்டு. 17/1/2003 அன்று வெளிவந்த நமது ஈழநாடு பத்திரிகையில் மீள் பிரசுரமான வையகத்தை வெற்றி கொள்ள சிவரமணியால் எழுதப்பட்டு சொல்லாத செய்திகள் தொகுப்பில் இடம்பெற்ற கவிதையாகும். இக்கவிதை கிருஷாங்கினி, மாலதி மைத்ரி ஆகியோரை தொகுப்பாசிரியராக கொண்டு வெளிவந்த பறத்தல் அதன் சுதந்திரம் தொகுப்பில் தவறுதலாக சன்மார்க்காவின் பெயரில் இடம்பெற்றது. அதனை கருத்தில் கொண்ட நமது ஈழநாடு மூல நூலை கண்டறியாது இக்கவிதையை சன்மார்க்காவின் பெயரில் மீண்டும் பிரசுரமாக்கியது. பாதகமான முறையில் இடம்பெறும் ஒழுங்கற்ற இம்மீள் பிரசுரங்களும் எதிர்கால ஆய்வுகளுக்கு பாதகமாக அமையலாம் என்பது இங்கு துலாம்பரமாகிறது. பெண்களால் எழுதப்படும் கவிதைகள் நிகழ்ந்த வலியை அப்படியே சொல்லிவிடுவதை தவிர்த்து கருத்தை உரைக்காது அனுபவத்தை மொழியாக மாற்ற வேண்டும். நிகழ்ந்ததை அப்படியே உரைக்காது நிகழ்ந்ததின் உணர்வு அதிர்வு மொழியாக கட்டமைய வேண்டும். கோஷத்தில் இருந்து பிம்பத்துக்கு நகரும் நகர்வாக ஈழத்து கவிதைகள் அமைய வேண்டும். இங்கு பிம்பம் என்பது அலங்காரமல்ல, அது கவிதையின் சிந்தனையை தூண்டும் கருவி. சிறு பொருள், சைகை, காட்சி என பெரிய உலகத்தை திறக்கும் திறன் வாய்ந்ததே பிம்பம். அத்துடன் பெண்களால் எழுதப்படும் பெரும்பாலான கவிதைகள் அன்றிலிருந்து இன்று வரை அதே குரல், அதே கோபம், அதே சொற்கள் என ஒரே தன்மை கொண்டனவாகவே அமைகின்றன. கவிதை காலத்துக்குள் சிக்காது காலத்தை தாண்டி பிரவேசிக்க வேண்டும். வித்தியாசமான உவமை, பிம்பம், ஒலி, இடைவெளி ஆகியவற்றின் வழியாக கவிதை என்ற புதிய அறிவாக பரிணமிக்க வேண்டும். குறிப்பாக பெண்ணிலைவாதிகளால் எழுதப்படும் கவிதைகள் உடலில் இருந்து உலகத்துக்கு நகர வேண்டும். பெண்களால் எழுதப்படும் கவிதைகள் உடலை மட்டும் ஆதாரமாக கொள்ளாமல் அந்த உடல் வாழும் நிலம், மொழி, வரலாறு, பொருளாதாரம், அதிகார உறவுகள் என்பனவற்றின் கூட்டிணைவாய் உருமாறி சமூகத்தின் குரலாய் ஒலிக்க வேண்டும். அப்போதுதான் ஈழத்து பெண்ணிலைவாத கவிதைகள் விசாலிக்க முடியும். பெண் இருப்பை முன்னிறுத்தி முரண் என்னும் சரடு வழியே மென்னுணர்வு தளத்தில் இயங்கும் ஈழத்து பெண்மொழி தனக்கென தனித்துவ அடையாளங்களை கொண்டது. பாலின நடத்தையாலும் வரையறுக்கப்பட்ட ஒழுக்க நியதியாலும் வடிவமைக்கப்பட்ட பெண் இருப்பியலின் இவ் அனுபவ வெளி எளிமையானது, நேர்த்தியானது, சொற்சிக்கனத்துக்கூடான உள்ளுணர்வு தளத்தில் இயங்குவது. ஈழத்து பெண் கவிதைகள் குறித்தான ஆழமான விமர்சனங்களோ மதிப்பீடுகளோ இதுவரை காலமும் வெளிவரவில்லை. விரிந்த தளத்தில் கனதியான ஆய்வை வேண்டி நிற்கும் ஈழத்து பெண் கவிதைகள் முழுமையான ஆய்வுக்கும் உட்படுத்தப்பட்டதில்லை. தமிழகத்தோடு ஒப்பிடும்போது ஈழத்து நவீன பெண் கவிதைகள் பற்றி வெளிவந்த ஆய்வுகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே உள்ளன. எனவே ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் மதிப்பீடுகளும் ஈழத்து பெண் கவிதைகளை பெரிதொரு தளத்துக்கு கொண்டு செல்லும். இதனை கருத்தில் கொண்டே இவ்வாய்வு என்னால் மேற்கொள்ளப்படுகிறது. நன்றி.